ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பழமையான பிரைவேட் செக்டார் வங்கிகளில் ஒன்றான டிஎம்பி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கிலிருந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த போஸ்ட்டுக்கு நாம் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு ஏப்ரல் 29 இருந்து மே 12 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டலில் அப்ளை பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனில் 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் மேக்ஸிமம் 35 தான் இருக்கலாம். அதுக்கு மேலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் 1 இயர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதில் இருந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான், ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. இன்டர்வியூ டேட், டைம் அண்ட் பிளேஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சில ஜெனரல் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறதுனால தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் 10th அண்ட் 12th மார்க் ஷீட், டிசி, டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்து இந்த ஜாப்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு தடவை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ்குள்ளே வரும். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளை பேஜ். இந்த பேஜில் ஃபஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலமில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க.
மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்டர் பண்ணுங்கள். இங்கே அவங்க மந்த்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 12 மந்த்னு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபிசிக்கல்டி சேலஞ்சு பர்சனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இருக்க கேப்சா கோடை கீழே இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ரிஜிஸ்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இருந்து உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.